ஹாய் டியர், இன்னைக்கு கார சுயம், அதுவும் செட்டிநாடு கார சுயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை 2 மணி நேரம் கழித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் நம்ம தாளிப்பு சேர்க்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் அதில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா தாளிக்கிறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மாவில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாரம்பரியமான டிஷ்ஷுங்க, அதுவும் செட்டிநாடு கார சுயங்க. தீபாவளி பலகாரத்துலேயே இது இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுங்க. இந்த கலரில் மாறணுங்க. மாறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கங்க. இது கொத்தமல்லி தூவி அதை சர்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.